தெரியாதா? உங்க மனசாட்சிக்கெல்லாம் தெரியாது? ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு பொண்ணோட விஷயத்த வச்சு எப்படி அரசியல் நடக்கிறாங்கன்னு உங்க மனசாட்சிக்கெல்லாம் தெரியாது? என்ன மக்கள் மத்தியில மானத்தை சொல்லி பேரை கெடுக்கணும்? என்ன 20 வருஷமா இதே போராட்டமா? ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்கு எத்தனை பேரோட ரத்தம், எத்தனை வருஷத்தோட போராட்டம் இந்த கட்சி, எத்தனை பேரோட சாவு, எத்தனை பேரோட உயிரிழப்பு, எத்தனை பேரோட கண்ணீர், எத்தனை பேரோட தியாகம் இந்த கட்சி. இந்த ஒரு தலைவர் அழிச்சுட்டா ஒருத்தரா வெளியில கூப்பிட்டு நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்கல்ல. இவர் ஒருத்தர் அழிச்சுட்டு என்ன 1000 பேர் வருவாங்க. அது இல்ல பிரச்சனை. அவர் ஒருத்தர் உண்மையா நிக்கிறாரு. இன்னொரு உண்மையான தலைவனை தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. புரியுதா? அதுக்காக தான் நாங்க இங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். உண்மையான தலைவர். சரி, இவனை அழிச்சுட்டா 1000 பேர் வருவாங்கல்ல, அந்த 1000 பேரும் சைமனை மாதிரி இல்லாமல் இருந்தால் போதும், வேற ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். அதுக்குன்னு சைமனோட கேடு கட்டவனாக இருந்துடக்கூடாது. ஐயோ, அது மாதிரி இந்த அக்கா இருக்காங்களே, இவங்க யார் தெரியும்ல, வீரப்பன் இருக்கார் இல்லையா, அவருடைய மக இவங்க. அது மாதிரி இந்த அக்கா பேசுகிறப்போ இன்னொரு வார்த்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. நான் மட்டும் ஒரு பையனா பிறந்திருந்தேன்னா இப்போ நடந்திருக்கிறதே வேற அப்படின்லாம் இந்த அக்கா பேசுனாங்க. இதுதான் ஆணாதிக்கத்தை சப்போர்ட் பண்ணுற வார்த்தைகள். இது உங்கள் கட்சியில் பேசிக்காகவே இருக்குது. அது என்ன, ஒரு ஆணாக இருந்தால் தான் உங்களால் ஏதாவது பண்ண முடியும்னு இருக்குது. அதை எதிர்த்து தான் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பெண்ணாக இருக்கிறதுனால உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. இப்போ இங்கே ஒன்றும் அநீதியெல்லாம் நடக்கலை. உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் அண்ணன் வந்து பண்ணின குற்றத்துக்கு அவனை விசாரிக்க தான் கூப்பிட்டுருந்தாங்க. விசாரிக்க கூப்பிட்டதுக்கு தான் இவ்வளோ ட்ராமா. நல்ல அருமையான நடிப்பு காணா, நல்ல அருமையான நடிப்பு. நான் ஒரு பையனாக மட்டும் பிறந்திருந்தேன்னா அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதை எதிர்த்து தான் நாங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சைமன் கூட அவன் கட்சியில் பயணிக்கிறதுனால உங்களையே நீங்கள் தாழ்த்திக்கிறீங்க பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? இதுதான் உங்களுக்கு சைமன் செபாஸ்டியன் சொல்லி கொடுத்து உங்களை வளர்த்துருக்கிற லட்சணம் உங்கள் கட்சியில். அப்படி இருக்கும்போது நான் வந்து இவங்க சொல்கிற மாதிரி காதலிச்சு சுற்றி அந்த பேருந்து நிலையத்துலேயும் கல்லூரி வளாகத்துலேயும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை. அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து எப்படி இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்க முடியும்? விரும்பி வந்து பணம் வாங்கிட்டு போனவங்கள பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவ அவ சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன. பார்த்தீங்களா 2011 என்ன பேசியிருக்கான், இப்போ என்ன பேசியிருக்கான்னு பார்த்தீங்களா? 2011 எனக்கு நேரமே இல்லை, நான் எப்படி இப்படிலாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னால், எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான். திமுக தான் கூப்பிட்டு வந்துச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னான். இப்போ என்ன சொல்லிட்டான்னு பாருங்கள். ஆமாம், 6 மாதம் 7 மாதம் தான் பழகிருப்போம், இதில் அவங்க விருப்பப்பட்டு தான் என் கூட வந்து உறவு வச்சுக்கிட்டாங்க, உறவு வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போனவ அவ அப்படின்னு பேசுகிறான். அவன் அப்படி பேசுகிறப்போவே கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க மூஞ்ச சுளிக்கிறாங்க. அந்த வகையில் அவன் பேசுகிறான். கூட இருக்கிற சாட்டை துரைமுருகனே, அண்ணனே கிளம்புங்கண்ணே அண்ணனே வச்சு அடிப்பானுங்கண்ணே, நீங்கள் வேற தேவையில்லாமல் பேசுகிறீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகனே தட்டி கொடுக்குறான். பாலியல் குற்றம் என்னையா குற்றம்? அவளுக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. இதுதான் பின்னாடி நிற்கிற நபருடைய ரியாக்ஷன் பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரே பதறாப்புல, இந்த ஆள் என்னத்தையா பேசி வைப்பா, ஐயோ என்ன வாய் இவனுது அப்படின்னு பார்க்குறாப்புல. இந்த சைமனுடைய இந்த பித்தலாட்ட தமிழ் தேசிய அரசியல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யாருனாலையெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அப்பாவி தொண்டர்கள், நிறைய அறக்குறைங்க, நிறைய முட்டாளுங்க, கொஞ்சம் சாதி வெறி பிடிச்ச ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் சில ஊடகங்கள், அதுக்கப்புறம் இவனுடைய சங்கி ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறது தான் நாம் தமிழர் கட்சி. இந்த தமிழர்ன்ற வார்த்தையை அவன் வச்சதுக்கு நமக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அவனுக்கும் தமிழன்னு சொல்கிறதுக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாது. அவன் தமிழன்னு அவனை சொல்லிக்க, தமிழனுடைய ஐடென்டிட்டியை கேரி பண்ணுறதுக்கு துளியும் சம்மந்தம் இல்லாத நபர் தான் இந்த சைமன் செபாஸ்டியன். விரும்பி வந்து உறவு வச்சுக்கிட்டாங்களாம். விரும்பி வந்து, இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், எல்லாரும் விரும்பி வந்து உறவு வச்சுப்பாங்க இவர் கூட. இனிமே புது கொள்கை என்ன தெரியுமா நாம் தமிழருக்கு? விரும்பி உறவு கொண்டால் மகிழ்ச்சி, விருப்பப்படாமல் உறவு கொண்டால் பயிற்சி. இவர் வந்து விஜயலட்சுமி அவர்கள் கூட 7 மாதம் 6-7 மாதம் தான் பழகினேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ எனக்கு என்ன கேள்வினா,
7 தடவை கருக்கலைப்பு பண்ணியிருக்கான். அப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு கருக்கலைப்பு பண்ணினானா அப்போது? இல்லைனா விரும்பி வாங்க உற வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையை மாற்றிக்கலாம். மைக் புலிகேசி அப்படின்றது இதுக்கு தான் சொல்கிறோம். மைக்கு முன்னாடி மட்டும்தான் புலி. காவல் நிலையத்தில் கைக்கிட்டு நிற்கிற போஸை பாருங்களேன். அந்த கத்துறது, எகத்தாளமாக பேசுகிறது, வர முடியாது, நீ ஆனதை பார்த்துக்கோ அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் காவல் நிலையத்தில் எடுபடுமா? காவல் நிலையத்தில் கை கட்டி தானே நிற்க வேண்டியது இருக்குது. காவல் நிலையத்தில் போய் கத்தி பாரு பார்ப்போம். வெளியே பேசுகிற பேச்செல்லாம் காவல் நிலையத்தில் பேச மாட்டான். அதான் சொல்கிறல, இவன் பேசுகிறதுனால, இவன் இப்படிலாம் பண்ணுறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாழ்க்கையை தொலைக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் தான். என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா? சீமான், 2023 எதுக்கு நீ வந்து 50,000 ரூபாய் போட்ட? உன்னோட மதுரை செலவும் இருக்கான் இல்லையா, 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்டலாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் இல்லையா, அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன். நீ ஆம்பளையா இருந்தால் எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாற்றி விட்டுட்டு இருக்கடா? எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாற்றி விட்டுட்டு இருக்க? நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு, அப்போ எதுக்கடா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க? எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க? நீ வாங்கி வைப்ப, அப்போ நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன், அப்புறம் உங்கள் ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மெட்டுவாங்க. இதுக்குள்ளேயே நான் சாகணுமா? நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமாக பேசாத. 2008 வெறும் 6 மாசம் தான் வந்து பழகினா. அப்போ எதுக்கடா வந்து 2011 வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011 நீங்களாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆஃபீஸில். இந்த அசிங்கமாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதண்ணே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமாக பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா ட்ராமா போடாத. நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்கன்னு தானே சொன்னேன். நேற்று தானே சொல்கிறேன், ஆமாம் நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மதுரை செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான்? எதுக்கு நீ வந்து எங்கள் அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்ககிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கடா நீ முதல்ல 50,000 ரூபாய் போட்டுட்டு எது மதுரை செல்வம் வந்து புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான்? இதெல்லாம் வந்து அங்கே பதில் சொல்லு. முதல்ல நீ வந்து ஒன்றுமே போடாமல் உட்காந்து பொண்டாட்டின்னு பம்பனியே, அதுக்கு என்னன்னு போய் பதில் சொல்கிறா? அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. கேவல பிடிச்ச பொம்பளையா. ஒன்னே மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய் கூட வாழ்ந்தேன் பாரு. நான் தாண்டா, எனக்கு தாண்டா வந்து கேவலம். ஒன்னே பெருசாக வேணும், பெரிய ஆள் மாதிரி பேசாத. ஆமாங்க, வேலிடான பாயிண்ட்டுங்க. யாருன்னே தெரியாதுன்னு சொன்னால் ஆனால் 50,000 ரூபா அனுப்பியிருக்கான். யாருன்னே தெரியாதவங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய வள்ளலாவே. விஜயலட்சுமி அவர்களுக்கான நீதி அவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். இந்த சைமன் செபாஸ்டியன் மேலே தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகு இது வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படின்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான்ல, அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவன் பண்ணின குற்றம் மட்டும்தான் கோர்ட்டுக்கு தெரியும். நமக்கெல்லாம் வந்து இவன் பண்ண குற்றம் வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை வந்து பயங்கரமாக சாடுவோம். ஆனால் கோர்ட் வந்து அந்த மாதிரி பேசாது. நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு தனிநபருடைய வெறுப்பு அப்படின்றது நீதிமன்றம் பார்க்காது. ஆனால் நீதிமன்றத்துக்கு எது முக்கியம் அப்படின்னு சொன்னால், அந்த நபர் தவறு பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதுக்கு தகுந்த ஆதாரங்களை வழங்கி அந்த நபர் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே குற்றம் சாட்டி அவங்கள வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அவ்வளோதான். அதனால் இது அரசியல் பழிவாங்கல் அது இதுன்னு சொல்லிட்டு இதில் எதுவுமே இல்லை. அவன் குற்றம் பண்ணியிருந்தால் அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிற மக்களை, இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிவிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.